வணக்கம் நண்பர்களே. பெட்ரோல் இப்போ விற்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போடாமல் ஒரு பைக் ரன் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். பெட்ரோல் இல்லாமல் நம்ம எப்படி பைக் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து பேட்டரி வெஹிக்கிளில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது சூப்பர் எக்ஸலில் நாங்களாம் அந்த கிட் எல்லாமே வாங்கி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதை வந்து நிறைய நண்பர்கள் வந்து இது வந்து லோடு வந்து அதிகமாக இழுக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு நார்மலாக தான் போயிட்டுருக்கு. இதில் 2 மூட்டை வேர்க்கடலை மூட்டையும் 2 பேர் உட்காந்துட்டு போகிறோம். இதில் வந்து நம்ம பெட்ரோல் வெஹிக்கிளில் எப்படி போதோ அதே அளவுக்கு நார்மலாகவும் ஸ்பீடும் ஓரளவுக்கு கரெக்டாகவே இருக்குது. ஆனால் இது லாங்காக கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டால், அதாவது லாங் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒரு ஷார்ட்டன், அதாவது ஒரு மார்க்கெட் போகிறதுனாலும் சரி, எங்கேயோ லோக்கல் எங்கேயோ போகிறோம் அப்படின்னும் போது ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போகிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதனோட 60 கிலோமீட்டர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் இந்த அளவுக்கு லோக்கல் யூஸ் பண்ணி நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங்காக போகும்போது இது வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரி ரொம்ப ஸ்பீடு வராது. அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும். நிறைய நண்பர்கள் வந்து ரேஸ் வந்து நல்லா முறுக்குவாங்க, அதனால் டென்ஷன் ஆகும். ஓகே, இதில் என்னெல்லாம் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். இதில் வந்து இன்ஜின் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்ரி அண்ட் மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோலர் இது எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஒரு ஷாஃப்ட் வச்சு அந்த மோட்டார் அண்ட் பேட்ரி எல்லாத்தையுமே செட் பண்ணி அந்த இடத்துல சிம்பிளாகவே எல்லாமே முடிச்சிட்ருக்கோம். இந்த எக்ஸலில் நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா இது பேட்ரி வெஹிக்கிளா இல்லை பெட்ரோல் வெஹிக்கிளா அப்படின்ட்டு யாராலுமே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அந்த பேட்ரி மோட்டார் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்தா மட்டும்தான் இது பேட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நமக்கு வந்து பேட்ரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கிட்டிலேயே நமக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. இப்போ சாவி ஆன் பண்ணோமா, அதில் வந்து லைட் எரியுது பார்த்தீங்களா. இதில் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, மொத்தம் 5 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து ஃபுல்லாக இருந்தால் இப்போ வந்து ஒரு பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது, அதனால் 4 லைட் எரியுது. அதாவது ஹெட்லைட்டுக்கும் நமக்கு அந்த கிட்லேயே கொடுக்குறாங்க. அந்த ஹெட்லைட்டுக்கு வந்து நம்ம சாவி இன்னும் கொஞ்சம் ஆன் திருப்பினா, அதாவது நம்ம ஏன் லாக் பண்ணோம் பார்த்தியா, அதுபோல் சாவி இன்னும் கொஞ்சம் திருப்பினா அந்த ஹெட்லைட்டும் நமக்கு வந்து ஆன் ஆகுது. இந்த எக்ஸலில் இருக்க பழைய ஹெட்லைட்லேயே நான் எரி வைக்க முடியுமா அப்படின்றதையும் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ஓகே ஆச்சுன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு காமனாக நம்ம எங்கேயோ லோக்கலில் போகிறதுக்கு வரத்துக்கு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெட்ரோல் செலவு இல்லாமல் எங்கே ஒன்றாலும் போயிட்டு வரத்துக்கு இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நம்ம காமனான ரேஸ், அதாவது நம்ம பைக்கில் நம்ம ரேஸும் சரி ஹார்னும் சரி எல்லாத்தையுமே நம்ம காமனாக பெட்ரோல் வெஹிக்கிள் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே போல் தான் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், அந்த ஹெட்லைட் பார்த்தா சின்னதாக கொடுத்துருக்காங்க. எல்இடியில் சாவி ஆன் பண்ணோன்னு அது வந்து ஹெட்லைட் வந்து ஆன் ஆகுது. அதாவது சாவி ஆன் பண்ணி ஹெட்லைட்டுக்காக இன்னொரு முறை சாவியை திருப்பினோம், அது ஹெட்லைட் வந்து எரியுது. ஓகே, இப்போது இன்ஜினில் நாங்கள் எப்படி எல்லாம் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வந்து காமனாக ஒரு மோட்டார்லேருந்து டைரெக்டாக வீலுக்கு வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா செயின் வந்து இங்கே ஒரு பல்ஸ் சக்கரத்துலேருந்து வீலோட பல்ஸ் சக்கரத்து வந்து செயின் வந்து ஜாயின் ஆகிருக்கும். அதே போல் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். டைரெக்டாக கொடுத்தா லோடு இழுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்லாவே லோடு இழுக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் எப்படி போதோ அந்த அளவுக்கு காமனாக போகுது. ஆனால் ஹை ஸ்பீடில் போக முடியல, இது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். மற்றபடி நமக்கு எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். பெட்ரோல் விற்கிற ரேட்டுக்கு வந்து இதில் ரொம்ப நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிட்டெல்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால், இது சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, பேட்டரிக்கும் மோட்டாருக்கும் சென்டரில் இருக்குது தான் ஸ்பீட் கண்ட்ரோலர். அதில் இருக்குது தான் பேட்டரியிலேருந்து வர லைனும் மோட்டார் வந்து எவ்வளோ ஸ்பீட் நம்ம ரேஸ் கொடுத்தா எவ்வளோ ஸ்பீடு போகணும் அப்படின்றத எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கிட்டெல்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இந்த கிட் எல்லாமே நாங்கள் சென்னையில் தான் வாங்குகிறோம். சென்னையில் வாங்கி எடுத்தோம் தான் இந்த கிட் எல்லாமே நாங்கள் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து எக்ஸல் இது போல் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த எக்ஸலில் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த ப்ராஜெக்டாக வந்து நாங்கள் வந்து அடுத்த வண்டியில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து இன்ஜின் எல்லாத்தையுமே அந்த இடத்துல எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இப்போ வந்து புதுசாக நாங்கள் வந்து மோட்டார் எல்லாமே செட் பண்ணி கொஞ்சம் ரன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து டைரெக்டாக மோட்டார் டு வீலுக்கு வந்து கொடுக்கல, மோட்டார்லேருந்து ஒரு ஷாஃப்ட்டு கொடுத்து ஒரு ஷாஃப்ட்லேருந்து வீலுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து லோடு வந்து அதிகமாக இழுக்கிறதுக்காகவும் இல்லை ஸ்பீடு வந்து அதிகமாக போகுமா அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இது போல் செட் பண்ணியிருக்கோம். இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னு பார்த்துட்டு மோட்டார்லேருந்து டைரெக்டாக அதுக்கப்புறம் கொடுத்து பார்ப்போம். ஓகே நண்பா, அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது
நீங்கள் எக்ஸலில் நான் பேட்டரி வெஹிக்கிள் ரெடி பண்ணியிருக்குது உங்களுக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் இந்த வெஹிக்கிள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் இதை போலெல்லாம் ரெடி பண்ணுங்கள் நண்பா அப்படின்னு எதனா ஒரு ஐடியா இருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.